அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ அருண் வந்து சீதாவை அடிச்சதுனால இந்த விஷயம் வந்து மீனாக்கு தெரிஞ்சு அருணை பார்த்து பேசுகிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் சீதா வீட்டுக்கு வந்ததும் அருண் வந்து மறுபடியும் கோவப்பட போகிறாரு. "ஏன் உன் அக்கா கிட்ட இதெல்லாம் சொன்ன? எல்லாத்தையும் உன் அக்கா கிட்ட சொல்லிடுவியா? உங்கள் அக்கா மாமாவால் தான் எனக்கு இந்த நிலமை" அப்படின்ற மாதிரி மீனாவை பற்றியும் தப்பாக பேச போகிறாரு. இது மூலமாக சீதா வந்து சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா அருண் மேலே கோவப்பட போகிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க. இந்த ட்ராக் தான் அடுத்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட கோட் சீன் வந்து நம்ம வித்யா சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம முத்து மீனா வந்து வித்யாவை கூப்பிட்டுருக்காங்க. வித்யா வந்து சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து இதுக்கப்புறம் வித்யாவை விட்டு வைக்கக்கூடாது, இவ இருந்தால் நம்ம எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வித்யாவை அந்த கோர்ட்டுக்கு வரவிடாமல் பண்ண போகிறாங்க. அப்படியே வந்தாலும் இதுக்கப்புறம் இவ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வித்யா வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து வித்யாவையே வந்து தப்பாக வந்து இது பண்ண போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் தான் வித்யாவும் காப்பாற்ற போகிறாங்க. உனக்கு போய் நான் எவ்வளோ நல்லது பண்ணேன், என்னையே நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம வித்யாவும் ரோகிணியை பார்த்து கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவியோட சீன்ஸ் தான் காட்ட போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து வர மாதிரி காமிக்க மாட்டாங்க. நீத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்கே ரவியை வந்து வேலைக்கு கூப்பிட போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் ரவியும் அங்கே வேலை செய்ய போகிறாரு. இது மூலமாக ஸ்ருதியோட கோவம் வந்து அதிகமாக போகுது. இந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான் கொண்டு வர போகிறாங்க. நடுவில் சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மீனா பூ கட்டுறாங்களே அந்த கடையை வந்து சரியாக நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பத்திரத்தை வந்து வீட்டை நம்ம பேரில் எழுதி வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக ரோகிணி தான் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்ட போகிறாங்க. அதுக்கு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசுவாரா, ரோகிணி ஏற்றுப்பாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. என்னதான் ரோகிணி வந்து வில்லத்தனம் பண்ணாலும் ரோகிணி கேரக்டருக்கு ஒரு பாசிட்டிவான இதுதான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து மீனா வந்து கஷ்டப்படுற மாதிரியே எபிசோட்ஸ் கொண்டு போய் போரிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார்